ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். அவள் மிகவும் கனிவான, மென்மையான, அழகான குழந்தை, மிகவும் பிரகாசமான புன்னகையுடன் இருந்தாள். சிண்ட்ரெல்லாவுக்கு அன்பு நிறைந்த இதயம் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விதி சிண்ட்ரெல்லாவிடம் கருணை காட்டவில்லை. அவளுடைய தாயார் இறந்துவிட்டார். அவளை அவளுடைய சுயநல மாற்றாந்தாய் உடன் தனியாக விட்டுவிட்டார். அந்த மாற்றாந்தாய்க்கு 2 மகள்கள் இருந்தனர். மேலும் சிண்ட்ரெல்லாவின் அழகு மற்றும் கனிவான இதயத்தை பார்த்து அவள் மிகவும் பொறாமைப்பட்டாள். அவள் சிண்ட்ரெல்லாவை நியாயமற்ற முறையில் நடத்தினாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவளால் செய்யச் செய்து கந்தல் உடைகளை உடுத்தச் செய்தாள். அதே நேரத்தில் அவளுடைய சொந்த மகள்கள் அழகான ஆடைகளை அணிந்து ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். அவள் சந்தித்த கொடுமைகளுக்கு மத்தியிலும் சிண்ட்ரெல்லா கருணையுடனும் மென்மையாகவும் இருந்தாள். அவளுடைய மாற்றாந்தாய் செய்த தயக்கமின்மை அவள் யார் என்பதை ஒருபோதும் மாற்ற அனுமதிக்கவில்லை. அவள் அடிக்கடி தோட்டத்தில் ஆறுதல் தேடுவாள். பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் பேசுவாள். அவை அவளுடைய அன்பான நண்பர்களாகிவிட்டன. ஒருநாள் ராஜ்யத்திற்கு உற்சாகமான செய்தி கிடைத்தது. இளவரசர் அரண்மனையில் ஒரு பெரிய பந்தை நடத்தினார். மேலும் நாட்டில் உள்ள ஒவ்வொரு கன்னிப்பெண்ணும் அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவின் வளர்ப்பு சகோதரிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் வாரக்கணக்கில் தங்கள் ஆடைகளை தயாரித்து நடன அசைவுகளை பயிற்சி செய்தனர். சிண்ட்ரெல்லா தனது வளர்ப்பு சகோதரிகளை சோகமான புன்னகையுடன் பார்த்தாள். அவளும் பந்தில் கலந்து கொண்டு தன் தாயின் கதைகளில் கேட்ட மாயாஜாலத்தை அனுபவிக்க முடியும் என்று நம்பினாள். ஆனால் அவளுடைய மாற்றாந்தாய் சிண்ட்ரெல்லா வீட்டிலேயே இருந்து தனது வேலைகளை தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். பந்தியின் இரவு வந்தது. சிண்ட்ரெல்லா தனது பழைய ஆடைகளுடன் தனியாக இருந்தாள். அவளுடைய மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாய் அரண்மனைக்கு சென்றனர். அவள் நெருப்பிடம் அருகே அமர்ந்தாள். கண்களில் கண்ணீருடன் அவளுடைய அம்மா சொன்ன மந்திரத்தின் ஒரு சுவையை மட்டும் சுவைக்க விரும்பினாள். திடீரென்று ஒரு மென்மையான இனிமையான குரல் அறையை நிரப்பியது. அது அவளுடைய ஃபேரி காட்மதர், மென்மையான ஒளிரும் ஒளியால் சூழப்பட்ட ஒரு அழகான உருவம். என் கண்ணே, ஏன் அழுகிறாய் என்று ஃபேரி காட்மதர் கேட்டாள். சிண்ட்ரெல்லா அந்த பந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை விளக்கினார். ஆனால் அவரது மாற்றாந்தாய் எப்படி இரக்கமற்றவராக நடந்து கொண்டார். தன்னை போக அனுமதிக்க மறுத்தார். தேவதை சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே என் குழந்தாய், நீ பந்துக்குப் போ என்றாள். தனது மந்திர கோலை அசைத்ததால் சிண்ட்ரெல்லாவின் கந்தல்கள் ஒரு அற்புதமான கவுனாக மாற்றப்பட்டன. மேலும் அவள் கால்களில் நட்சத்திரங்களைப் போல மின்னும் மிக மென்மையான கண்ணாடி செருப்புகளை அணிந்திருந்தாள். அவளுடைய தேவதை தெய்வம் ஒரு பூசணிக்காயை ஒரு அற்புதமான வண்டியாகவும் எலிகளை அழகான குதிரைகளாகவும் மாற்றியது. இதனால் சிண்ட்ரெல்லா அரண்மனைக்கு ஸ்டைலாக பயணிக்க முடிந்தது. அவள் புறப்படுவதற்கு முன் ஃபேரி காட் மதர் சிண்ட்ரெல்லாவுக்கு ஒரு அறிவுரை கூறினார். என் அன்பே, மந்திரம் நள்ளிரவு வரை மட்டுமே நீடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடிகாரம் 12 அடிக்கும்போது நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியேறி வீடு திரும்ப வேண்டும். சிண்ட்ரெல்லா தனது தேவதைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மந்திர வண்டியில் ஏறினாள். அவள் அரண்மனையை அடைந்ததும் அவள் ஒரு இளவரசி போல உணர்ந்தாள். அவளுடைய இதயம் மகிழ்ச்சியுடன் நடனமாடியது. சிண்ட்ரெல்லா நடன அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் முழு அறையும் அமைதியாகிவிட்டது. அவளுடைய அழகில் மயங்கிய இளவரசன் அவளை அணுகினான். அவர்கள் ஒரு கனவு போல ஒன்றாக நடனமாடினார்கள். சிண்ட்ரெல்லா தான் இதுவரை இருந்ததிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் மணிகள் செல்ல செல்ல திடீரென்று அரண்மனை கடிகாரத்தின் மணியோசை கேட்டது. நள்ளிரவின் முதல் அடி அவள் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் தனது தேவதை அம்மனின் எச்சரிக்கையை நினைவில் வைத்துக் கொண்டாள். அவள் வெளியேற வேண்டும் என்பதை அறிந்தாள். சிண்ட்ரெல்லா அவசரமாக இளவரசரிடம் விடை பெற்று அரண்மனையை விட்டு ஓடிவிட்டாள். அவள் பெரிய படிக்கட்டில் இறங்கி ஓடும்போது அவளுடைய கண்ணாடி செருப்புகளில் ஒன்று அவள் காலிலிருந்து நழுவியது. அதை மீட்டெடுக்க அவளுக்கு நேரமில்லை. அதனால்
ஒரே ஒரு கண்ணாடி செருப்புடன் அவள் இரவில் மறைந்து விட்டாள். சிண்ட்ரெல்லாவின் அழகான கவுனும் கண்ணாடி செருப்புகளும் மீண்டும் கந்தல் துணிகளாக மாறின. அரண்மனையில் அவள் கழித்த மயக்கும் மாலை பொழுதின் நினைவுகளை மட்டுமே அவளிடம் விட்டுச் சென்றன. மறுநாள் இளவரசர் அந்த கண்ணாடி செருப்பின் உரிமையாளரை கண்டுபிடிக்க தீர்மானித்தார். அவரும் அவரது உதவியாளர்களும் ராஜ்யம் முழுவதும் பயணம் செய்து அந்த செருப்பு எந்த இளம் பெண்ணுக்கு பொருந்துமா என்று பார்க்க ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றனர். அவர்கள் சிண்ட்ரெல்லாவின் குடிசையை அடைந்ததும் அவளுடைய வளர்ப்பு சகோதரிகள் கண்ணாடி செருப்பில் தங்கள் கால்களை பொருத்த ஆர்வத்துடன் முயன்றனர். ஆனால் அது அவர்களுக்கு மிகவும் சிறியதாக இருந்தது. மேலும் அவர்களின் கால்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. தனது வளர்ப்பு சகோதரிகள் இளவரசரை ஏமாற்ற முயற்சிப்பதை சிண்ட்ரெல்லா பார்வையில் இருந்து மறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவள் முன்னோக்கி சென்று நம்பிக்கையான இதயத்துடன், நான் முயற்சி செய்யலாமா என்று கேட்டாள். இளவரசரும் ஒப்புக்கொண்டார். அவள் கண்ணாடி செருப்பில் தன் காலை வைத்தபோது அது சரியாக பொருந்தியது. பந்தில்தான் நடனமாடிய கன்னியை கண்டுபிடித்ததை உணர்ந்த இளவரசரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. சிண்ட்ரெல்லாவின் வளர்ப்பு சகோதரிகள் ஆச்சரியப்பட்டு வருத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் அவளிடம் மோசமாக நடந்து கொண்டாலும் சிண்ட்ரெல்லா கோபப்படவில்லை. மாறாக கருணைதான் உலகின் மிக முக்கியமான விஷயம் என்று அவள் நம்பியதால் அவர்களின் கருணையற்ற செயலை அவள் மன்னித்தாள். அதனால் சிண்ட்ரெல்லா இளவரசருடன் மீண்டும் இணைந்தார். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை பந்திற்கு பிந்தைய ஒரு சாதாரண நாளில் நுட்பமாக மாற்றமடைந்தது. கண்ணாடி செருப்பு அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஆனால் அது நிஜமாக மாற்றியது அவளுடைய கனிவான இதயம் மற்றும் நம்பிக்கையே. இளவரசர் அவளது உண்மையான அழகை உடை மற்றும் அழகு மேக்கப்பில் அல்ல, அவளது இயல்பான பாசத்திலும் நேர்மையிலும் உணர்ந்தார். அவர்களது திருமணம் வெகு விமரிசையாக அரண்மனையில் நடைபெற்றது. நாடெங்கும் மகிழ்ச்சியும் மக்களின் வாழ்த்துக்களும் பரவின. சிண்ட்ரெல்லா ஓர் அரசியாக மட்டுமல்ல, ஒரு நல்ல இதயமுடைய தோழியாகவும் அறியப்பட்டாள். அவளது ஆட்சி மக்களிடையே நீதி, இரக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் ஒலித்தது. அவளுடைய வளர்ப்பு சகோதரிகளுக்கும் மாற்றாந்தாய்க்கும் கூட அவள் வாழ்க்கையில் ஒரு இடத்தை விட்டு வைத்தாள். பழைய புண்களால் அவளுடைய இதயம் கடுக்காமல். இளவரசர் மற்றும் சிண்ட்ரெல்லா வெறும் மன்னர் மற்றும் மகளாக அல்லாமல் உண்மையான உறவின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கையை பகிர்ந்தனர். அவர்கள் இணைந்து பல நல்ல செயல்களை செய்தனர். ஏழைகளுக்கு உதவினர், குழந்தைகளுக்கு கல்வி அளித்தனர் மற்றும் உலகில் ஒவ்வொரு உயிருக்கும் இடம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தனர். மரணமற்ற மந்திரங்கள் இல்லை என்றாலும் அவர்களது வாழ்க்கை அன்பு, இரக்கம் மற்றும் நம்பிக்கையின் மூலம்தான் ஒரு மாயாஜாலமாக இருந்து வந்தது. அந்த நாள் முதல் அவர்கள் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.